சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு 8:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:07 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில பஞ்சாங்கங்களை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் அந்த உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக அந்த வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக செங்காலிபுரம் முத்தண்ணாவாள் ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இந்த நாளை கரிநாளாகவும் குறிப்பிடுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:57 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:10 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:21 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:43 முதல் 3:08 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:38 முதல் 8:03 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:28 முதல் பகல் 10:53 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் 2:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் மறக்காம பாருங்க. நமஸ்காரம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு பெரும்பாலானோர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா. இன்றைய தினம் அந்த ஞாயிறு போற்று அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது என்ன ஞாயிறு போற்று அப்படின்னு சொன்னா, புதிய ஆத்திச்சூடியிலே பாரதியார் சொல்லி இருப்பார் ஞாயிறு போற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் இன்றைய தினம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற பெயர்ல பார்க்க போறோம். ஞாயிறினை போற்ற வேண்டுமா? சூரியன் ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம் தானே. அதனை ஏன் நான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, கண்ணுக்கு தெரிந்த கடவுள்தான் இந்த சூரியன். சூரியனும் சந்திரனும் தான் நம்ம கண்களுக்கு நம்ம பளிச்சுன்னு பார்க்கிறோம் இந்த கிரகங்களை. இதன் மூலமாக நாம் நிறைய நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறோம். சூரிய ஒளி என்பது இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே எதுவுமே இயங்காது. எல்லா கிரகங்களுமே சூரியனிடத்திலிருந்துதான் ஒளியை பெற்றுக்கொண்டு நம் மீது பாய்ச்சி நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு ஜோதிடவியல் ரீதியான ஒரு விஷயம். அது எல்லாவற்றையும் விட ஒரு வெளிச்சம்ங்கிறது இல்லைன்னா என்ன ஆகும்? வெளிச்சத்தை விடுங்கோ. இது போக இந்த சூரிய ஒளியில் இருந்துதான் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கிறது. சயின்ஸ்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பா இல்லையா. அது அந்த ஓசோன் படலத்தின் வழியாக அந்த ஒளி கதிர்களானது அப்படியே அந்த ஓசோன் படலத்திலிருந்து ஆக்சிஜனை தனியா கொண்டு நம்மை சுவாசிக்கவும் வைக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த சூரிய ஒளி இல்லைன்னா இந்த இலைகளுக்கு, மரம் செடி இலைகளுக்கு கூட அந்த குளோரோஃபில் அப்படிங்கிறது கிடைக்காது, பச்சையம்ங்கிறது கிடைக்காது இல்லையா. அந்த ஆக்சிஜன் பகல் பொழுதிலே அந்த மரங்கள்லாம் என்ன பண்றது, அழகா அந்த கார்பன் டை ஆக்சைடு இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளில விடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுக்கான காரணம்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரிய ஒளி தானே. ஆக நாம் சுவாசிக்க, நமக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த பிராணவாயுவான அந்த ஆக்சிஜனை கொடுப்பதே நமக்கு சூரியன் தான். அப்படிங்கும் பொழுது சூரியன் இல்லைன்னா நம்ம யாருமே இயங்கவே முடியாது அல்லவா. ஆக அந்த சூரியனை போற்றுவதில் என்ன தவறு? நம்ம எல்லாருமே சூரியனை அவசியம் எல்லோரும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும்.
அதை பூஜிப்பதற்கு தான் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா இல்லையா? கரும்புங்கிறத வாங்கிட்டு வச்சு நிவேத்தியம் பண்ணுங்கிறா. ஏன்னா அந்த கரும்பின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் தான். அதே மாதிரிதான் அந்த கரும்பிலிருந்து, இந்த கரும்பு சாறிலிருந்து தான் வெல்லம்ங்கிறத எடுப்பா. அதனாலதான் இன்னைக்கு அந்த பொங்கல், அதுவும் இந்த சர்க்கரை பொங்கலை வைத்து வழிபட வேண்டும். அந்த கரும்பு சாறிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த வெல்லம், இந்த மண்டை வெல்லம்லாம் வச்சிருப்போம். அந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி அரிசியில போட்டு அது பொங்கும் பொழுதுதான் பால் பங்கிருச்சான்னு எல்லாம் கேட்பா இல்லையா? அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது போக அந்த அந்த சூரிய வழிபாடு அப்படின்னு வரும்போது சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக இந்த கரும்பினை வைத்து வழிபட வேண்டும், சர்க்கரை பொங்கலை வைத்து வழிபட வேண்டும். இது போக பழங்கள் என்று வரும்பொழுது விசேஷமா வாழைப்பழமோ இல்ல பலாப்பழமோ இல்ல ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், சாத்துக்குடி பழம், எந்த பழத்தையும் சொல்ல, இலந்தை பழத்தை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும்ங்கிறா. அந்த இலந்த பழம் அப்படிங்கிறத நம்ம அன்னைக்குதான் பார்ப்போமே. ஒரு காலத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் வாசல்லாம் இலந்த பழங்கிறத படியில வச்சு வித்துட்டு இருப்பா. வாங்கி நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருப்போம் சின்ன வயசுல. ஆனா இந்த கால குழந்தைகளுக்கு, அதுவும் நகர்ப்புறத்திலே வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலந்த பழம்னா என்னன்னே தெரியல. இந்த சீமை இலந்தங்கிற பேர்ல நல்ல பெருசு பெருசா பேரிச்சம்பழம் சைஸ்ல ஒண்ணு வித்துன்னு இருக்கா. அதுதான் அவளுக்கு எல்லாம் தெரியறது. ஆனா அது இல்ல, இந்த குட்டி குட்டியா இலந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த இலந்தம்பழங்களையும் வாங்கி வைத்து நைவேத்தியத்தினை செய்ய வேண்டியது. இது போக இன்னொரு விஷயம் இன்னைக்கு பண்ணுவோம் தெரியுமா? அந்த சாணத்தினால் விநாயக பெருமானை பிடிப்பார்கள். சாணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பச்சை சாணத்தை வச்சு அப்படி பிள்ளையார வைப்பா தெரியுமா? அதாவது புடிச்சு வச்சா பிள்ளையாரு, வழிச்சு வச்சா சாணிம்பா. இந்த அறிவியல் உண்மையை குழந்தைகளுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். இன்னைக்குதான் லீவு நாள்ங்கிறது, குழந்தைகள் எல்லாரும் வீட்டுல இருப்பா. அப்படி இப்படி நம்ம அவ வந்து நான் டிவி பார்க்கணும், நான் சினிமா பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும் இருந்தா கூட அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து உட்கார வைத்து இந்த பூஜை முறைகளை எல்லாம் சொல்லித் தர வேண்டியது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையையும் சொல்லித் தர வேண்டியது. புடிச்சு வச்சா பிள்ளையாரு, வழிச்சு வச்சா சாணிங்கிறாலே என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சாணியை எடுத்துட்டு வந்து இந்த பசுமாட்டு சாணம் அதை கொண்டு வந்து அழகா புடிச்சு வச்சு, இதுதான்ப்பா பிள்ளையாருன்னு அது மேல 2 அருகம்புல்ல சொருகி அதுக்கு சந்தனத்தை தெளிச்சு ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமஹா அப்படின்னு சொன்னாலே போதுமானது. அது பிள்ளையாரா மாறிடுறது. இதை எப்படி நம்புறது அப்படிங்கறது அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கலாம். இன்னும் 2-3 நாள் லீவுல வீட்டுலதான் இருக்க போறா. ஒரு 4 நாள் கழிச்சு தனியா நம்ம கொண்டு வந்த சாணத்துல பிள்ளையார் பிடிச்சது போக மிச்சம் இருந்ததுன்னா தனியா தோட்டத்துல ஒரு ஓரமா போட்டு வைங்க, குழந்தைகள் போய் பார்க்கட்டும். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தாலே அந்த தனியா போட்டு வச்ச சாணியில புழுங்கிறது நெளிஞ்சின்னு இருக்கும். அதனால இந்த பிள்ளையாராக புடிச்சு வச்சோம் இல்லையா, இதுல வந்து ஒரு புழுவும் வராது. அது நல்லபடியாக நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அது வேணா வெளியில பக்கம் காஞ்சிருக்கலாம், காஞ்சிருந்தா கூட அதுல வந்து உள்ள புழுங்கிறதே வராது. ஏன்னா அதை நம்ம பிள்ளையாரா நினைச்சிட்டோம் இல்லையா, ஒரு சுவாமியா நம்ம நினைச்சிட்டோம் பொழுது அதுல புழுங்கிறதே வராது. அதே நேரத்தில் அதே சாணம் தான் தனியா நம்ம கீழே போட்டு வச்சிருப்போம், அதுல கண்டிப்பாக புழு பூச்சிகள் வந்து சேர்ந்து விடும். இந்த அறிவியல் கலந்த இந்த ஆன்மீக உண்மையையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதையும் இந்த சூரிய நமஸ்காரம் என்பது கொடுத்து விடும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த பித்ருகாரகன் அப்படின்னே சொல்லுவா. அந்த பித்ருகாரகனாகிய சூரியனை எல்லோரும் ஒன்றாக ஒரு குடும்பத்தோடு இணைந்து வணங்கும் பொழுது சூரிய பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆஹா, என்னுடைய குடும்பம் எப்படி எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கிறார் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுவாராம். அந்த சூரியனுடைய அருளாலே நமக்கு எல்லா விதமான வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அம்மாத்துல பொங்கல் பண்ணியிருந்தா கூட பக்கத்துல கொண்டு போய் அதை கொடுக்கணும். அதே மாதிரி அவ்வாத்துல பொங்கல் கொண்டு வந்து தரானா அதை நம்ம வாங்கி சாப்பிடணும். இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உபசரிப்பு அப்படிங்கிறதும் இருக்கணும். இது அனைத்துமே இந்த சூரிய நமஸ்காரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு நியூ இயர்ல கூட இங்கிலீஷ் நியூ இயர்னுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த வருஷத்துல இருந்து நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் இப்படி இருக்கணும், காலங்காத்தால எழுந்திக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அதை ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, இன்றைய தினத்திலே அவசியம் சூரிய நமஸ்காரத்தை பண்ணி இந்த மாதிரி தினந்தோறும் நான் அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும், அந்த சூரியனை தினந்தோறும் வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லோருமே வீட்டில் ஒரு ஆரோக்கியத்துடன் தான் வாழ்வீர்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.